தும்பை சாமந்தி என்று சொல்லக்கூடிய வாசனையுள்ள புஷ்பங்களையாலும் கொண்டு வந்து பன்னீரால் கழுவி மட்டளையால் துடைத்து அநேக கோடி நமஸ்காரம் செய்கின்றோம். நல்லதாகட்டும் சாமி. ஆனால் சாமி என்ன காரணம் தெரியவில்லை. அதற்காக ஓடி ஓடி வந்தேன். ஆனால் சாமி வியாதியாச முனிவரே, எங்கள் பங்காளியாகிய துரியோதனன் பந்தயத்தால் பகடையாடி எங்கள் பாதி நாட்டை பறித்துக் கொண்டான். ஊதினால் சொந்தக்காராடி எங்கள் சொந்த நாட்டை பறித்துக் கொண்டான். உச்சத்து வடவோடின்றி 12 வருஷ காலகமும் ஓராண்டு அத்தியார வாசமும் துணையும் பொருட்டு இந்த காலகத்தில் ஓட்டி வைத்தான். 10வது வனமாகிய ரோமரிஷி வனத்தை கலந்து பாலக்கவனத்தில் வரும் தருணத்தில் எங்கள் மாமாவாய கிருஷ்ணமூர்த்தி வணங்கினோம். வந்தவரோ, நீங்கள் இப்படி காலகத்தில் எத்தனை நாட்களுக்கு காய்கறிகளை புசித்துக் கொண்டிருப்பது? குணத்தண்ணீரை இறந்து கொண்டு பட்டப்பாறை உடையை கொண்டு பிறப்பே தலையாணி என்று அவசைப்படுவது வேதவாச முனிவரை கண்டு நீங்கள் பிழைப்பதற்கு அந்த எதிரியாளிய துரியனை ஜெயிக்க ஏதாவது ஒரு உபாயம் கேளுங்கள் என்று தெரிவித்தார். ஆகையால் தான் தங்களை கண்டு ஒரு உபாயம் நாங்கள் 5 பஞ்சப்பாண்டவர்கள் மீள வேண்டும். அவனிடத்தில் நாம் சாகத்தை வாங்க வேண்டும். அதுக்கு என்ன உபாயம் சொல்லுங்கள் சுவாமி. ஆனால் தர்மநந்தனா, நான் சொல்வது சொன்னால் எப்படியாவது இந்த காரணத்திலே வாழலாம். ஆனால் உங்களால் அந்த பொய் சொல்லி வாழ முடியாது. நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். என்ன சொன்னால் மாட்டார்கள். இந்த ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் எறும்பு இறந்து விடுமா என்று அப்படி கீழே பில்லு மேல் கால வைத்தால் பில்லு மடிந்து விடுமா, கீழே கால் வைத்தால் எறும்பு இறந்து விடுமா, அப்படி நினைப்பீர்கள். சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் குருவாகி நீங்கள் தான் பொய் சொல்ல மாட்டீர்கள். அப்படி எந்த பொய் சொல்லாதவார் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். அதன்படி செய்தால் நீங்கள் இந்த துரியோதனை எப்படியாவது ஒழித்து நாடே உன்னுடைய பாகத்தை சென்று உன்னுடைய பாகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சாமி முனிநாதனே, இந்த காரணத்திற்கெல்லாம் நானாக இருந்தபடியால் இந்த நீங்கள் சொல்லும் காரியத்தை நானே செய்து வருகிறேன். சொல்லுங்க. ஏன்னு சொன்னார், நானே எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? சொல்லுங்கள் சாமி. படுக்க இடமில்லை உங்களுக்கு. ஏன்னு சொன்னார், பாலமாக காடு, அதிலே குடிக்க ஜலம் தண்ணி இல்லை, படுக்க இடமில்லை, உண்ண பொதிய பலம் இல்லை, உண்ண உணவில்லை, இப்படி வாழ்ந்து வருகிறார்களே. கால்கள் சுடுகிறது, இப்படி ஏதோ நம்மளை நினைத்திருக்கிறார்களே. இவர்களை எப்படியாவது காண வேண்டும் என்று காரணத்திலே ஓடி ஓடி வந்தேன். ஒரு உபாயம் சொல்லுங்க. அப்படி நான் சொல்கிறேன், சொல்லுங்க. நீ போய் நான் சொல்ற உபாயத்தை செய்தால் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் ஆணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, மனைவியாசை, பொன்னாசை, ஊழாசை விட்டு ஏக சன்னியாசியாக துன்னுடி கம்பத்தை ஆட்டி அதுவே தவ புரிந்தால் உங்களுக்கு ஈஸ்வரன் வர கொடுப்பார். யாராவது 5 பேரில் ஒருவர் போக வேண்டும். அப்படியான சாமி தாயத்தை ஆடியது நான் தான். இதை எங்கள் தம்பிமார்களை பகடையில் தோற்கச் செய்தது நான் தான். பத்தினி பாஞ்சாலி பாராசபையில் திருவிழந்த காரணம் நான் தான். நானே சென்று வருகிறேன். ஆனால் தர்மனா, நீயோ செல்வாய், தவம் இருப்பாய், வரம் கொடுப்பாய். ஈஸ்வரன் வந்து உன்னை நாடி வரம் கொடுப்பாய். அப்படி வரம் கொடுத்தால் யாராவது வழியில் அந்த வரத்தை கொடுத்து விடுவாய். நீயோ வேண்டாம். ஆனால் அண்ணா
மண்டையை பெருக்குள்ளதான் சேர்க்கிறது. அடே 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 மூடனே, இதுதான் தர்மனுக்கு முன்னாடி இருக்கிற இதுதான். ஏன்னு சொன்னா நீ மூடன். அப்படி போய் தவமிருந்து மரம் தரவில்லை என்றால் உன்னை அடித்து மடித்து விடுவாய். நீயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் நடுவு சகாதேவா, நீங்கள் சின்ன பிள்ளைகள், நீங்கள் வேண்டாம். உங்கள் ஐவரிலே நடுப்பிறந்தவராகி அர்ஜுனன் சிவபக்தன். அப்படி அர்ஜுனன் அந்த சிவபக்தன் அவனை சிவனை நாடி சென்றார். அவனால் முடியும். ஆனால் சுவாமி வேதவியாசரே, இவ்வளவு நேரம் சொல்லியதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தம்பியாகி அர்ஜுனனோ பெண்டைக்கல்லன், புத்திக்கல்லன், உடற்கல்லுக்கு துணி சேர்த்து வைத்தால் 4 முறையாவது சேலை உருவி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன். அர்த்தமான எண்ணினாலும் அவன் 100 முறை எண்ணமாகாது. தலைமையிலே எண்ணினாலும் அவன் தனித்த பெண்ணை எண்ண முடியாது. அப்படி இருக்க அர்ஜுனனை போய் எப்படி சொல்லி அனுப்புவான்? நீ சொல்கிறாய் அவன் தலைமுடி எண்ணினாலும் பூத்தி எண்ண முடியாது. கல்லுக்கு புடவை கட்டினார் என்ன கல்லை தொட்டு பார்ப்பான் சொல்கிறாய். அப்படி இருந்தாலும் எனக்கு அது தெரியும். இருந்தாலும் சிவபக்தன் அவன் சிவனை இடத்துல சென்று பாதுகாத்து பத்திரமாக பெற்று வருவார். அதற்காக அவன் எப்படி போக தெரியுமா? ஆணாசை, பெண்ணாசை, உன்னாசை, உல்லாசை, 5 ஆசைகளை விட்டு ஏக சன்னியாசியாக தவத்துக்கு சென்று அந்த தவத்தை வாங்கி வந்தால் நீ உன்னுடைய நாடு பெறலாம். அவனை ஜெயிக்கலாம். ஜெயித்து நீ உன்னுடைய அப்படியா